ஸோ ஹலோ, என் பேர் கிருத்திக். நான் இன்னைக்கு காங்கிரன்சி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அதோட ரூல்ஸ் இன்னைக்கு எடுக்க போறேன். ஸோ காங்கிரன்சி வந்து என்னது? காங்கிரன்சி இஸ் ரெண்டு ட்ரையாங்கிள்ல எல்லா சைட்ஸும் ஆங்கிள்ஸும் ஈக்குவலா இருந்தா யூ கேன் சே அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து காங்கிரன்ட்னு சொல்லலாம். இப்போ காங்கிரன்சிக்கு ஒரு 5 ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் SSS. செகண்ட் ரூல் SAS. Third rule ASA. Fourth rule AAS. Fifth rule RHS. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து SSS, சைடு. ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு ட்ரையாங்கிள்ல 3 சைடும் கரஸ்பாண்டிங்கா ஈக்குவலா இருந்தா we can say that these two triangles are congruent. அடுத்தது SAS. இதுவா? அடுத்தது SAS, which is side angle side. ரெண்டு ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடுக்கு நடுவுல ஆங்கிள் வந்து correspondingly equal ன்னு சொன்னா we can say that both triangles are congruent. அப்புறம் அடுத்தது ஆங்கிள் சைடு ஆங்கிள். இந்த ரெண்டு this is SAS ஓட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ரெண்டு ஆங்கிள்க்கு நடுவுல இருக்கிற சைடு வந்து ஈக்குவல்னு சொன்னா we can say that both triangles are congruent. and ASA மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். corresponding angles நடுவுல இருக்காம அதுக்கு பக்கத்துல ஒன்னு இங்க இல்லனா இங்க we can say that these two triangles are congruent. and lastly RHS, right angle hypotenuse side. இது right angle triangle மட்டும் தான் அப்ளை ஆகும். ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஹைபாட்டனியூஸ் ஈக்குவலா இருந்து ஒன்னு ஸோ ரெண்டு ஹைபாட்டனியூஸ் ஈக்குவலா இருந்துட்டு எனி சைட் AB or BC அதே மாதிரி PQ QR ஈக்குவலா இருந்தா we can say it is congruent. but AC hypotenuse side AC or PR வந்து திரும்பியும் யூஸ் பண்ண முடியாது. Thank you.